அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடியது. கண்டிப்பாக ஃபேமிலி பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 அல்லது 3 கொஷின் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பெந்தமெண்ட் வகுப்பு கிளாசிபிகேஷன்ல வந்து எந்தெந்த ஃபேமிலி எந்தெந்த இடத்துல இருக்கு, இந்த சிஸ்டமேட்டிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ட். ஸோ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. அதே போல நமக்கு வந்து இதுல புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் இருந்த ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 or 2 ஃபேமிலிஸ் மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே வந்து நமக்கு புது ஃபேமிலி மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் இருந்தது அந்த மேக்னோலேசி, அது நமக்கு அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் மீடியேசி, இந்த போராஜினேசி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இருந்தது தான் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி இது எல்லாமே நமக்கு புது ஃபேமிலி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ரொம்பவும் இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து எது மோனோகாட்டு டைகாட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு வந்து டாக்ஸானமியில் கொடுக்கும்போதே வந்து எந்தெந்த இது எந்தெந்த ஃபேமிலி கீழே வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதோட கிளாசிஃபிகேஷனை கொடுத்துருப்பேன். ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். வேற இதில் முக்கியமாக கேட்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் நேம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் நேம் வரும், சரிங்களா? அப்போ அந்த ரூபியேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் நேம் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் நேம் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்துக்கணும். அதுவும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நமக்கு சிஸ்டமேட்டிக் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் டிவிஷன், ஆஞ்சியோஸ்போர்ம், டைகாட்ரன், பாலிபெட்டலே, ரெனைல்ஸ் ஆர்டர்ல வரக்கூடியது. மேக்னோலியேசி அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் நேம் பொறுத்த வரைக்கும் சம்பா, கோல்டன் சம்பா, சன்பா, சான்சப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இதோடைய பொதுவான இருக்கக்கூடிய காமன் நேம். மேக்னோலியேசி பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர், அதாவது ஃப்ராக்ரண்ட் அப்படின்னா நமக்கு வந்து நறுமணம் மிக்க அப்படின்னு சொல்லக்கூடியது, லார்ஜ் சைஸ். இதுல பீரியாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வருது. ஏன்னா ரெனைல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரிமிட்டிவ் கேரக்டர், அதனால உங்களுக்கு வந்து பீரியாந்த் அப்படின்னாலே நாட் டிஃபரன்ஷியேட்டட், கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா. ஸ்டாமன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்பல் நியூமரஸ், எட்டாரியா போலிகுல் ஆர் பெர்ரிஸ். சமாரானால இறகு உடைய அப்படின்னு அர்த்தம். இறகுடைய நமக்கு வந்து அந்த விதை என்ன பண்ணும் அப்படின்னா சீடு மத்தியில் இருக்கும், இந்த மாதிரி ரெக்க மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து நிறைய தாவரங்கள்ல வந்து நமக்கு இந்த மேக்னோலியேசியில வரக்கூடியதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீடு பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போர்ம். அதே மாதிரி இதில் முக்கியமா நீங்க பார்த்துக்க வேண்டியது இந்த ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் பேஸ் பண்ணி கண்டிப்பா கேட்பாங்க. மேக்னோலியா சம்பாய் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜாய் பர்ஃப்யூம் ட்ரீ. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஜாய் பர்ஃப்யூம் ட்ரீ அப்படின்னா மேக்னோலியா சம்பாகா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய் பர்ஃப்யூம் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஸ்டெம்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயில் சாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து லீஃப், லீஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயும் போல டார்க் கிரீன் வேனேஷன், யூனிகாஸ்டட், அதே போல ரெட்டிகுலேட்டட் வேனேஷன் எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நமக்கு வந்து ஃப்ராக்ரண்ட், நறுமணம் மிக்கது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கம்ப்ளீட் ஃப்ளவர், ரெகுலர், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு சில பீசிஸில் மட்டும்தான் என்னது அப்படின்னா பீரியாந்த் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. பீரியாந்த் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 9 to many எத்தனை இருக்கு அப்படின்னா ஒரு 9ல இருந்து நிறைய வரைக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆன்டிஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாலியாண்ட்ரஸ் ஸ்டேமன். கைனீஷியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிளாசன்டேஷன் முக்கியம். நான் ஒவ்வொரு பீசஸ்க்குமே பிளாசன்டேஷன் நோட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ பிளாசன்டேஷன் முக்கியம், மார்ஜினல் பிளாசன்டேஷன். அதுக்கப்புறம் ஃப்ரூட், எட்டாரியா போலிகல், சமாரா, லிரியோடென்ட்ரான் இது கேட்கலாம். சமாரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிரியோடென்ட்ரான்.
நமக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம சமரா அப்படின்னாலே இறகுடைய நமக்கு வந்து ஒரு விதை வந்து பறந்து போகிற மாதிரி அமைப்பு இருக்கும். அடுத்து பாருங்க, மிச்சிலியா சம்பகா. இது வந்து நமக்கு கேட்ட 2015 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்னோலியா ஆல்பா, மேக்னோலியா கிராண்டிஃப்ளோரா, லிரியோடென்ட்ரான், இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா, இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த குடும்பத்துல வந்து காணப்படக்கூடிய பீசிஸ் எது இருக்கு எது இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் மிக்சிலியா எக்ஸல்ஸா ஒயிட் வுட், சரிங்களா, அந்த இது நமக்கு வந்து ஒரு ஒயிட் வுட்னு சொல்லக்கூடியது. இதுல கண்டிப்பா நமக்கு வந்து ஃப்ளோரல் ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளோரல் ஃபார்முலா பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஃப்ளோரல் டயக்ராமும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பிஆர், பிஆர்எல், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல். பீரியாந்த் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 9, அல்லது ஆண்ட்ரிஷி வந்து நமக்கு என்ன இருக்குன்னா சாரி இன்ஃபினிட்டிவா இருக்கு. ஆன்டிஷியத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டிவ், கைனீசியம் இன்ஃபினிட்டிவ், சரிங்களா. இதுதான் வந்து அதோட கீவேர்ட்ஸ். இதுல பாருங்க எல்லாம் மோஸ்ட்லி இன்ஃபினிட்டிவா இருக்கு. அடுத்து நமக்கு ஸ்டடி பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா மிச்சிலியா சம்பகா தான் நம்ம ஸ்டடி பீசிஸ். இதோடைய முக்கியமான கேரக்டர் மோஸ்ட்லி அதோட இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அடாப்டேஷன் ஆகும். நீங்க பார்த்துக்க வேண்டியது ஃப்ளோரல் ஃபார்முலா முக்கியமா. பீரியாந்து அதே மாதிரி வந்து ஆக்டினோமார்பிக்கு உங்களுக்கு வந்து பைசெக்சுவல் என்ன கேரக்டர் வருதுன்னா பைசெக்சுவல். பீரியாந்த் வந்து 3+3+3 மொத்தம் 9 இருக்கு. ஆண்ட்ரிஷியம் கைனீசியம் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ். இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா பிஆர் பைசெக்சுவல், K3 C3 K அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா கேலிக்ஸ் குறிக்கக்கூடியது, சி அப்படின்னா கொரல்லாவை குறிக்கக்கூடியது, சரிங்களா. அதாவது இது வந்து நமக்கு புள்ளி வட்டம், கேலிக்ஸ் அப்படின்னா புள்ளி வட்டம். இதே வந்து நமக்கு கொரல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது அள்ளி வட்டம். இது மகரந்தத்தாள் வட்டம், இது சூடக வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. கைனிஷம் பாருங்க எல்லாமே எப்படி இருக்கிற இன்ஃபினிட்டிவா இருக்கு. ஸோ பீரியாந்துமே மொத்தம் 9 இருக்கு. இதுதான் இதோட கீவேர்ட். இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஆர்னமெண்டல் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து மேக்னோலியா கிராண்டிஃப்ளோரா, மேக்னோலியா பிஸ்கேட்டா, வெட்ரோகார்பா, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா நமக்கு கேட்கக்கூடிய ஃபேமிலிஸ். இதுல முக்கியமான பேசிஸ் இந்த லிரியோடென்ட்ரா, இது பார்த்துங்க. அடுத்தது மினிஸ்பெர்மேசி. மினிஸ்பெர்மேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுவும் அனல் பிளேஸ்ல வரக்கூடியதான். இந்த ஃபேமிலிக்கு பேர் என்ன அப்படின்னா மூன் சீடு, சரிங்களா. அதாவது நமக்கு வந்து மினிஸ்பெர்மேசி மினி, அதாவது சின்ன நிலா அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுங்க. இது மூன் சீடு ஃபேமிலி. மினி அப்படின்னா சின்ன நிலா அப்படிங்கிறத நினைப்பு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சின்ன நிலா. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹேபிட் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுங்க. லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்டர்னேட், ஸ்பைரல், சிம்பிள், போல்ட், இன்அவுட், அதே மாதிரி பால்மா டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது பால்மாங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு கையில ஃபிங்கர் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது டொமாசியா பொறுத்த வரைக்கும் ஹேர் டப்ட், சரிங்களா. அந்த இலைக்கு மேல சின்ன சின்னதா குட்டியா முடி மாதிரி இருக்கும். அந்த முடி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தடித்த அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அதே மாதிரி ஸ்டெம்ல பாருங்க காக்குலஸ் பால்போரில் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பில்லோ கிளட்டோடு அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுகிறது. ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால், யூனிசெக்சுவல், கிரீனிஷ், ஜெனரலி ஆக்டினோமார்பிக், ஹைப்போகைனஸ், சைக்ளிக், ட்ரைமரஸ் ஃப்ளவர், மூவங்க மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுது. ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா நமக்கு வந்து 6 ஸ்டெமன் இருக்கக்கூடிய கேரக்டர். இதுல வந்து பிளாசன்டேஷன், பேரட்டல் பிளாசன்டேஷன், சரிங்களா. பிளாசன்டேஷன் என்ன அப்படிங்கறது நமக்கு பேரட்டல் பிளாசன்டேஷன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும்
ட்ரூப் அண்ட் அக்கின். ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரூப் அண்ட் அக்கின். எண்டோஸ்போம் ஆர் நான் எண்டோஸ்போம், யூஸ்வலி கவர்ட் இன் எண்டோஸ்போம் ஃப்ளஷி. எப்படி இருக்கும் அப்படின்னா எண்டோஸ்போம் பொறுத்த வரைக்கும் நல்லா நமக்கு வந்து சதைப்பற்றுல தான் நமக்கு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேல் அண்ட் ஃபீமேல். மேல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாமினேட் ஃப்ளவர், ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பிஸ்டிலேட் ஃப்ளவர். அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன பண்ணனா கேட்கலாம். முன்னெல்லாம் பாருங்க 9 அப்படி வந்துச்சு நமக்கு. ஆண்ட்ரிஷியம் இன்ஃபினிட்டிவ். மேக்னோலிசி பொறுத்த வரைக்கும் பீரியாண்ட் வந்து 9. ஆண்ட்ரிஷியம் இன்ஃபினிட்டிவ், கைனீசியம் இன்ஃபினிட்டிவ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் தனியாக ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன் இங்கே தான் இருக்கும். ஆண்ட்ரிஷியம்னா 3+3, கைனீசியம்னா 3 to 6. ஸோ இதோட பேஸ் எல்லாமே எப்படி வருது அப்படின்னா 3-3-3 அப்படிங்கிற மாதிரி வருது. ப்ளஸ் இதோட டயக்ராமும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு இதில் கேட்கறதுக்கு வேற எப்படி பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன் பேஸ் பண்ணிருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நிம்பேசி. நிம்பேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா வாட்டர் லில்லி. நமக்கு வாட்டர்ல இருக்கக்கூடியது ஹெர்மாப்ரோடைட். இதில் ஸ்டொமேட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பர் ரீஜன்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும், லோயர்ல ஸ்டொமேட்டா இருக்காது. லேமிலேட். அதே மாதிரி இதுலயும் நமக்கு இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா பெரைட்டல் பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. என்ன பிளாசன்டேஷன்னா பெரைட்டல். இதுலயுமே பீரியாந்துங்கிற கேரக்டர் வருது. லீஃபை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு இதுதான் பெருசு. கிட்டத்தட்ட 60 to 180 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா பெருசா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆண்ட்ரிஷியம், கைனீசியம். அதே மாதிரி கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஸ்டாமன் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 6 இருக்கு. கார்பல் 3 to many. அதே மாதிரி 1 to many பெரைட்டல் பிளாசன்டேஷன். என்ன பிளாசன்டேஷன்னா பெரைட்டல் பிளாசன்டேஷன். ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பாஞ்சி, பெர்ரி, போலிக்கல், கமோபா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். இதுலயும் ஃப்ளோரல் ஃபார்முலா முக்கியம். சரிங்களா? முன்ன பார்த்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சேம் லோட்டஸ்லயும் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகுது. லோட்டஸ்ல பொறுத்த வரைக்கும் K3 to 5, கொரல்லா 3 to 5 அல்லது இன்ஃபினிட்டிவ். ஏன்னா செம்பருத்தில வந்து நிறைய நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பெட்டல்ஸ் இருக்கும். கேனிசியத்தை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது இன்ஃபினிட்டிவ். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இது லோட்டஸ் ஃபேமிலிக்கு. பொதுவாக இதோட பேர் என்ன அப்படின்னா வாட்டர் லில்லி ஃபேமிலி. காமனா இது என்ன பேர் சொல்லுவோம்னா வாட்டர் லில்லி ஃபேமிலின்னு சொல்லுவோம். மெடிசினல் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நிலம்போ நியூசிபெரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய பவுடர் வந்து பைல்ஸை வந்து குணப்படுத்துறதுக்காக யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நிலம்போ நியூசிபெரா இதோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்க்கு வந்து டானிக் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அப்புறம் லிவர் டிசீஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. இதுல வந்து முக்கியமா இருக்கக்கூடிய பீசஸ் பொறுத்த வரைக்கும் நிலம்போ ஸ்பேசிகம், நப்பர் லூட்டியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நமக்கு பாருங்க இருக்கிறதுலே பெரிய இலை எதுல இருக்குன்னு கேட்பாங்க. விக்டோரியா ரீஜியாவில தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய இலை. கிட்டத்தட்ட 90 to 150 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணும்னா வளரும். சரிங்களா? இது வந்து பெரும்பாலும் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி காடுகள்ல வந்து இது இருக்கும். அடுத்தது போர்ட்லகேசி. போர்ட்லகேசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காமன் நேம் வந்து புருஸ்லைன். காமன் நேம் அப்படின்னா புருஸ்லைன். ஆனுவல், பெரனியல், அண்டர் ஷப். ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் சகுலண்ட். லீஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்டிபுலேட் அப்படின்னா நமக்கு ஸ்டிபியூல் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதான் எக்ஸ்டிபுலேட். இது நார்மல் தான் நமக்கு. அடுத்ததுல முக்கியமா கேட்கக்கூடியது ஆண்ட்ரிஷியம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஸ்டாமன் 4, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டாமன் பொதுவா 5 வரைக்கும் இருக்கலாம். 8 to 10 போர்ட்லகாவலேசிய 8 to 10. அதுல வந்து நமக்கு
வந்து 10 ஆண்ட்ரிஷியம் வரைக்கும் இருக்கும். கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 to many கேம்பைலோட்ரோபஸ். அதே மாதிரி பிளாசன்டேஷன், பேசல் பிளாசன்டேஷன் ஓவியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கு. நமக்கு வேற ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கம்சசிவ் ஆர் லாக்கிலிசுடல் கேப்சூல். சரிங்களா? அப்படி என்ன பண்ணா நீல வாக்குல வெடிக்கும். வெண்டைக்காய் எப்படி வெடிக்குமோ அதே மாதிரி வெடிக்கக்கூடியது லாக்கிலிசுடல் கேப்சூல். செப்சிடல் கேப்சூல் அப்படின்னா ஊமத்தங்காய் பார்த்துருப்பீங்க. ஊமத்தங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அந்த இதுல மாதுளம்பழம் எல்லாம் கடத்துல அந்த கடையில பார்த்தீங்கன்னா அறுத்து வெட்டி வச்சிருப்பாங்க, அப்படியே ஓப்பன் ஆன மாதிரி. அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு செப்சிடல். லாக்லிசுடல்னா நீல வாக்கில் வெடிக்கிறது. அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா வெடிக்கும். ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நமக்கு பாருங்க பிஆர், இபிஆர்எல், அதே மாதிரி ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், C4 ஆண்ட்ரிஷியம் 4 அல்லது இன்ஃபினிட்டி. கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன் பொறுத்த வரைக்கும் போர்ட்ல கேசியில வந்து நமக்கு கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர், போர்ட்லக்கா குவாடிஃப்ளோரா, எஃபெக்டிவ் காஃப் அண்ட் ஆஸ்துமா. இதுக்கு என்ன பண்றாங்கன்னா போர்ட்லக்கா குவாடிஃப்ளோரா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதே மாதிரி இதுல முக்கியமான பீசஸ் 2 பீசஸ் இருக்கு. போர்ட்லக்கா கிராண்டிஃப்ளோரா, போர்ட்லக்கா ஒலிவேசியே. இது எல்லாமே நமக்கு முக்கியமான ஒரு பீசஸ். அடுத்து மீலேசி. இது கண்டிப்பா நமக்கு கேட்கலாம். மீலேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு மொகோனியில வரக்கூடியது பேனிக்கல் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் டிப்ளோஸ்டேமன். ஏன்னா கேரியோபிலேசி வந்து நமக்கு ஆஃப் டிப்ளோஸ்டேமன் வரும். அதே மாதிரி மீலியேசிலே நமக்கு என்ன வருது அப்படின்னா ஆஃப் டிப்ளோஸ்டேமன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வருது. இதுல நீங்க பொதுவா என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஃப்ளவர்ல வந்து இந்த தேன் சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு ஸ்பெஷல் நெக்டிஃபரஸ் டிஸ்க். அதே மாதிரி ஓவரி பொறுத்த வரைக்கும் இன்ஃபீரியர் ஆண்ட்ரிஷியம் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 ஆண்ட்ரிஷியம் இருக்குன்னா 8 to 10 வரைக்கும் இருக்கு. தேன் சுரப்பி அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சில் பிளாசன்டேஷன். பெரும்பாலும் உங்களுக்கு ஆக்சில் பிளாசன்டேஷன் தான் வரும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிலதுல வந்து பேசல் பிளாசன்டேஷன் அந்த மாதிரி நமக்கு வரும். நம்ம ஸ்கூல் புக்லயுமே அந்த 5 பிளாசன்டேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு மார்பாலஜி நடத்தும் போது சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த இதை என்ன பண்ணி வச்சுக்கணும்னா பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எக்ஸாம்பிள் மெயினா நம்ம கொடுத்துருக்கிற ஃபேமிலிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். மீலியா அசாடிடேட்டா, இது வேப்ப மரம். வேப்ப மரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மலை வேம்பு. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா என்ன அப்படின்னா வேம்பு. அசாடிடேட்டா இண்டிகானா நம்ம ஊர்ல இருக்கும். மீலியா அசாடிடேட்டானா நமக்கு மலை வேம்புன்னு சொல்லக்கூடியது. இதோட லீவ்ஸ் நல்லா கொஞ்சம் ப்ராடா அரேஞ்ச் ஆகும். நம்ம இதுல இருக்கிற இலைய விடையே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா டார்க் கிரீனா இருக்கும். இதோட ஃபார்முலா வந்து நமக்கு பைசெக்சுவல் K5 இந்த மாதிரி பிராக்கெட் எல்லாம் இருந்தா கொரல்லா ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிருந்தா கைனீசியம் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்ட்ரிஷியம் மொத்தம் 10 இது ஒட்டிட்டு இருக்கு. கைனீசியம் பாருங்க 3 அல்லது இன்ஃபினிட்டிவ் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒட்டிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிருந்தா ஜாயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். பிராக்கெட் போட்டா ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ளோரல் டயக்ராம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல். இப்ப இதுல வெளியில இருக்கக்கூடிய இந்த அடுக்குக்கு பேர் தான் என்னன்னா கே அப்படின்னு சொல்லக்கூடியது கேலிக்ஸ். இப்ப பாருங்க எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 5 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது அதுக்கு உள்ள கொரலா பாருங்க எந்த பிராக்கெட்டும் போடல, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிட்டு இல்ல, தனியா தான் இருக்கு. அப்ப எத்தனை தனியா இருக்கலாம் அப்படின்னா 4 இருந்து 5 வரைக்கும் இருக்கலாம். உள்ள இருக்கக்கூடியது ஆண்ட்ரிஷியம். அப்ப இதுதான் ஆண்ட்ரிஷியம். இதுக்கு பேரு ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் 8 to 10 நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. அப்ப 8 to 10 இருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடியதான் நம்ம என்ன அப்படின்னா கைனீசியம்.
கைனீசியம் என்ன சொல்றாங்க, நமக்கு இது ஆக்சுவலா வந்து சுத்தியர் ஓவரி 1 2 3 4 5 அப்படின்னு பார்க்கணும். அப்போ 1 2 3 4 5 மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. ஸோ 2 to 5 ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு. ஸோ பிராக்கெட். இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். பொதுவாக இது மகோனி ஃபேமிலி, நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீலியா அசாடிடேட்டா மலைவேம்புல இருந்து என்ன தயாரிக்கிறாங்கன்னா மார்கோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில் தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு சோப்பே ஒன்று இருக்கும், மார்கோ சோப் அப்படின்னு சொல்லக்கூடிய சோப் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப எண்ணெயிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த சோப்பு தான். அதுக்கப்புறமேட்டு ஆயில் செட்ரல்லா, செட்ரா ஆயில் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா மைக்ரோஸ்கோபிக்கு முக்கியமான ஒன்று நமக்கு இந்த ஃபேமிலியிலேருந்து தான் நமக்கு வந்து தயாரிக்கிறாங்க, செட்ரல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. மெடிசன் பொறுத்த வரைக்கும் மீலியா அசாடிடேட்டா வேப்ப மரம், அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனல் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி கசப்பு தன்மையுடையது. இது ஆன்டி பீரியாடிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வைரஸ் எதிர்ப்பு பொருள் மாதிரி, பாக்டீரியா ஃபங்கை எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோன்னா ஒரு எதிர்ப்பு பொருள் மாதிரி இதை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. டிம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு செட்ரலா டோனியா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிங்கர். அதே மாதிரி சிகரெட் பாக்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. அடுத்ததுல கேட்கக்கூடியது காமன் பிளான்ட் ஃபேமிலி பார்த்துக்குங்க. காமன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மீலியா அசாடிடேட்டா, இந்தியன் மகோனி எதுன்னு கேட்பாங்க, செட்ரல்லா டோனா. இதுதான் வந்து இந்தியன் மகோனி. இந்தியன் மகோனினா செட்ரல்லா டோனா. குளோரோசைலான் அப்படிங்கிறது ஸ்டெயின் வுட். கராப்பா ஓபேட்டான்னு சொல்லக்கூடியது ஸ்மால் ட்ரீ, சுந்தர்பன் காடுகள்ல இருக்கக்கூடியது. அப்ப சுந்தர்பன் காடுகள்ல இருக்கக்கூடியது கராப்பா ஒபேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீ. இது கேட்கலாம். ஸ்மால் ட்ரீ, சின்ன மரம், சுந்தர்பன் காடுகள்ல இருக்கக்கூடியது அப்படின்னா கராப்பா ஓபியேட்டா. அடுத்து சாப்பண்டேசி. சாப்பண்டேசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சோப் பெர்ரி ஃபேமிலி. சரிங்களா. ஷேப்பா இருக்கணும்னா சோப்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கணும். நமக்கு ஷேப்பா இருக்கணும்னா சோப்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நினைப்பு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை காமன் நேம் கேட்கும் போது உங்களுக்கு மறக்காது. ஓகே, இதை பார்த்து வச்சுங்க. அது ஓவியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரை கார்புலரி ஓவரி. மற்றதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக நீங்கள் ஆண்ட்ரிஷியம் கைனீசியம் 8 to 10 ஆக்சல் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்டினோமார்பிக். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் வருது நமக்கு. சரிங்களா. அதே மாதிரி ஆக்டினோமார்பிக் இருக்கு, ஜைகோமார்பிக் இருக்கு, ரெண்டுமே வருது. இதில் பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்கு, மேல் தனியாக ஃபீமேல் கேரக்டரும் தனித்தனியாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, எங்கேயுமே பிராக்கெட் போடல, எல்லாமே தனிச்சு தான் காணப்படுது கொரல்லாவை தவிர. ஸோ கே 5 to 4, சி 5 to 4, ஆண்ட்ரிஷியம் 8 to 10, கைனீசியம் 3 இருக்கு. 3 இருந்தால் ட்ரைகார்புலரி. இதான் வந்து மலை வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. சாரி, இது சாப்பண்டேசி ஃபேமிலியில் வருது, மலை வேம்புன்னு சொல்றாங்க. இது வந்து சாப்பண்டேசி ஃபேமிலியில் வரக்கூடியது. இந்த சோப்பி லெதரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா சாப்பண்டாஸ் சாப்பனோரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சோபெர்ரி, சாப்போனின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க. டிம்பர் பொறுத்த வரைக்கும் செரிசேரா ஒலியேசா ஈல்டு சிலோன் போ, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மரமா நமக்கு வந்து பர்னிச்சர்ஸ் மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. காமன் பிளான்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் லிச்சி, சைனீஸ், யூபர்பியா, சாப்பண்டேஸ், கார்டியோஸ்பெர்மம், டோடோனியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பேசிஸ். கார்டியோஸ்பெர்மம் கேட்கலாம். கார்டியோஸ்பெர்மம் வந்து எதுல வருது அப்படின்னா சாப்பண்டேசியில வரக்கூடிய ஒரு பீசிஸ். சரிங்களா. அதெல்லாம் நினைப்பு வச்சுக்கோங்க. காமன் நேம் கேட்டாங்கன்னா நம்ம ஷேப்பா இருக்கணும்னா சோப் யூஸ் பண்ணணும், நினைப்பு வச்சுக்கோங்க. சோப்பெரி ஃபேமிலி. அடுத்து பேபேசி, லெக்யூமினேசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் பாலிபெட்டலே, கால்சிஃப்ளோரே, ரோசேல்ஸ் ஆர்டர்ல வரக்கூடியது. எந்த ஆர்டர்ல வருதுன்னா ரோசேசி. ஏன்னா இதுலதான் ஆப்பிள்,
மாதுளம்பழம் எல்லாமே இந்த ஆர்டர்ல தான் நமக்கு வரும். ஸோ இதோட சேர்த்து நமக்கு வரக்கூடியதுதான் சப்பார்டரா பேப்லினேசி, சிசால்பினேசி, மைமோசியேசியே. இதெல்லாம் வந்து இதோட சேர்த்துதான் சப்பார்டரா வரும் நமக்கு. நமக்கு இதுல வேற வந்து லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் லீஃப்லெட் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட டார்க் கிரீன் கலர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆண்ட்ரிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேமன் 10, டைஅடல்பஸ் 9+1 அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆந்தர் டைத்திகஸ் பேசிஃபிக்ஸ்டு இன்ட்ரோஸ். ஃப்ரூட் வந்து லெக்யூம். அதே மாதிரி சீடு நான் எண்டோஸ்போமிக் வித் திக் காட்டட். பிஆர்எல் நமக்கு சைக்கோமார்பிக் கேரக்டர் வருது. பைசெக்சுவல். K5, C5, G1 இதெல்லாம் வந்து இதோட இருக்கக்கூடிய முக்கியமான லெக்யூமினேசி பிளான்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது நமக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு பெரட்டல் பிளாசன்டேஷன் தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. கண்டிப்பா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நமக்கு இந்த டைப் இருக்கு இல்லைங்களா, பெட்டல்ஸ். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் பெட்டல்ஸ், விங்க்டு பெட்டல்ஸ், கீல் பெட்டல்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினாவது கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த ஃபேமிலியே நமக்கு இருக்கு, பிளஸ் ஸ்கூல் புக்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இது கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் பெட்டல்ஸ், இந்த கொடியல்லி, படகல்லி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய. நீங்க தமிழ்ல படிச்சீங்க அப்படின்னா அதை வந்து இப்போ ஸ்கூல் புக்ல இருக்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல நமக்கு ஃப்ளோரல் ஃபார்முலா முக்கியம். பிஆர்எல், சைக்கோமார்பிக், பைசெக்சுவல். மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா K5 ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்குது. கொரல்லா ஃப்ரீ, ஆண்ட்ரிஷியம் 9+1, G1. இதுல கோடு வந்து டைஅடல்பஸ் ஸ்டேமன். பைசன் சட்டைவம், இது என்ன சொல்லுவாங்கன்னா மட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பைசன் சட்டைனத்துக்கு பேரு, பொதுவான பேர் வந்து மட்டார். இந்த பொதுவான பேரெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா ஆம்லா நெல்லிக்காய் கேட்டிருந்தாங்க. ஆம்லா அப்படின்னா நெல்லிக்காய். பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அப்படின்னா ஆலு அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டாணிக்கு பேரு மட்டார். பைசம் சட்டைவம் அப்படின்னா நமக்கு பட்டாணி, ஹிந்தியில வந்து மட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல மெயினா நீங்க ஆண்ட்ரிஷியம் எப்பயும் போல வந்து ஸ்டேமன் 10, அதாவது 9+1 அரேஞ்ச்மெண்ட், டைஅடல்பஸ். இதுல பொறுத்த வரைக்கும் மார்ஜினல் பிளாசன்டேஷன். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் 1+2 9, 9+1 கைனீசியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறதுல இதை பார்த்துக்கங்க. இதுதான் நம்ம கரெக்டா இந்த கேரக்டர் ஃபுல்லாவே பார்த்து வச்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு முக்கியமான ஏரியா. அதே மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பயிரோட பேரெல்லாம் பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் கேட்பாங்க நமக்கு. ஓகேங்களா? கஜானஸ் கஜான், இது துவரை. பேசியோலஸ் வல்காரிஸ், சைசர் ஆரிட்டினம், இது பிரெஞ்சு பீன். இது கொண்டக்கடலை, அதாவது நம்ம சுண்டல் சொல்றோம் இல்லையா, அது கொண்டக்கடலை. விக்னா முங்கோ, உளுந்து. ரேடியேட்டா பாசி பயிறு. விக்னா ரேடியேட்டனா பாசி பயிறு. விக்னா உங்கிகுலேட்டா அப்படின்னா தட்டைப்பயிறு. கிளைசின் மேக்ஸ், மேக்ரோட்டோமா யூனிஃபார்மினா கொள்ளு. மேக்ரோட்டோலமா யூனிஃபார்மினா கொள்ளு. ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் பொட்டானிக்கல் நேம் பார்த்து வச்சுங்க. அடுத்தது நமக்கு ஆயில் பிளான்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு. அராக்கிஸ் ஐபோஜியா நிலக்கடலை, பிங்கமியா பின்னேட்டா, இது புங்க மரம். இது நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த புங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில மெடிசினல் வேல்யூக்காக மட்டும் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க.
டிம்பர் பொறுத்த வரைக்கும் டால்பேஜியா லாட்டிபோலியா ரோஸ் வுட். அதே மாதிரி ரெட் சாண்டல் வுட் டீரோகார்பஸ் சாண்டாலிஸ். அதே மாதிரி நமக்கு டீரோகார்பஸ் மார்பசம், இது வேங்க மரம். இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கலா நமக்கு வந்து பர்னிச்சர்ஸ்க்கு தயாரிக்கக்கூடியது. மெடிசினல் பொறுத்த வரைக்கும் நமக்கு குரோட்டலேரியா அல்பைடா, இது வந்து யூஸ்டு புர்கேட்டிவ், வயிற்றுப்போக்கை தோன்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது. பேசிலோரா காரிஃபுலோராங்கிறது வந்து லெப்ரசி தொழுநோய்க்கு பயன்படுத்துகிறோம். லியூகோடெர்மா இந்த கண் சம்பந்தமான நோய்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி கிளாரிஸ் கிளாப்ரா, இது வந்து நமக்கு இம்யூனோ மாடுலேட்டர், கார்போக அரிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் அதிமதுரம், நீங்க இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதிமதுரம். இது வந்து நமக்கு ஒரு நியூராலஜிக்கல் இம்யூனோ நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது. அடுத்தது லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல ஃபைபர் பிளான்ட் பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின். கிளிட்டோரியா ஜென்சியா, இது வந்து பாத்தீங்கன்னா ரோப்பு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இது ரோப்புக்காக பயன்படுத்தக்கூடியது. டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இண்டிகோஃபோரா டிங்டோரியா அவுரி, சரிங்களா, அது இலையில இருந்து என்ன பண்றாங்கன்னா சாயம் தயாரிக்கிறாங்க. கிளிட்டோரியா டெர்னேசியா சங்குப்பூ, நம்ம என்ன சொல்லுவோம்னா சங்குப்பூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இருந்து ப்ளூ டை கிடைக்குது. பியூட்டியா மோனோஸ்பெர்மா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் டை. அடுத்து உரமா பயன்படுத்தக்கூடியது வந்து இண்டிகோஃபோரா டிங்டோரியா, டெப்ரோசியா பர்பூரியா, கிர்ச்சிடியா செபேனியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பொதுவா நமக்கு ஒரு உரமா பயன்படுத்தக்கூடியது. அடுத்து நமக்கு மோரேசி ஃபேமிலி. மோரேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு மல்பெரி அல்லது பிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அத்தி, இது வந்து நமக்கு ரோஸ் சேல்ஸ்ல வரக்கூடியதான். இது வந்து பிரெட் ஃப்ரூட், காமன் நேம் கேட்பாங்க. மல்பெரினா மோரஸ், பிரெட் ஃப்ரூட்னா ஆர்டோகார்பஸ் ஆர்டெலிஸ், ஜாக் ஃப்ரூட் அப்படின்னா ஆர்டோகார்பஸ் எட்டிரோபைலஸ், பேனியன் அப்படின்னா ஃபைகஸ், இந்தியன் ரப்பர் டீ ஃபைகஸ். இதெல்லாம் நமக்கு என்னன்னா பொதுவா கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதை பார்த்து வச்சுங்க, இது கேட்கலாம். அடுத்தது இதுல வந்து நமக்கு ஐபாந்தோடியம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஐபாந்தோடியம் சொல்லக்கூடியது ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது ஆண்ட்ரிஷியம் மேல் ஃபிளவர், கேனிசியம் ஃப்ரூட்டு. மேல் ஃபீமேல் ஃபிளவருக்கான ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். எக்கனாமிக் சிக்னிபிகன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த பிரெட் ஃப்ரூட் எதுங்கிறது கேட்கலாம். அதே மாதிரி ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம் இங்கதான் வருது, ஆர்டோகார்பஸ் எட்டிரோபைலா, சரிங்களா. அதே மாதிரி பிரெட் ஃப்ரூட் எது அப்படின்னா ஆர்டோகார்பஸ், இது கேட்கக்கூடியது. இந்த டாஸ்டினியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னேக் பைட், பாம்பு கடிக்கும் போது என்ன பண்ணுதுன்னா பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து எக்கனாமிக்கலா கேட்கக்கூடியது. ஓகேங்களா, நம்ம என்னென்ன எக்கனாமிக் இருக்குன்னு பார்த்துக்கோம். ஒரே நிமிஷம் இருங்க, அடுத்து ரோசேசி பார்த்துடலாம். ஒரே நிமிஷம் வந்துடுறேன்.
அடுத்து கவனிங்க. அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோசேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்பிள், மாதுளை எல்லாமே நமக்கு வந்து இந்த ஃபேமிலியில வரக்கூடியதான். இதுல வந்து நமக்கு ரோசேசி ரோஸ் ஃபேமிலி. இதுல முக்கியமா நமக்கு பார்க்கக்கூடியது இன்ஃப்ளோரசன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாலிட்டரி, ரெசிமோஸ், காரிம்பு, இந்த மாதிரி நிறைய டைப் இதுல வரும் நமக்கு. ஆக்சுவலா ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சைக்கோமார்பிக், பெரிகைனஸ், எபிகைனஸ், இதுவும் எல்லாமே மாத்தி மாத்தி வரும். எபிகேலிக்ஸ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் நமக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பீசிஸ்ல வரும். எபிகேலிக்ஸ். பிராகேரியால வந்து நமக்கு இந்த புறப்புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுது. ஆண்ட்ரிஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை அப்படின்னா ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம ஃப்ளோரல் ஃபார்ம்ல வச்சு பார்த்துக்கலாம். ஆக்சுவலா இங்க வந்து நமக்கு கொரல்லா 5, கைனீசியம் 5, ஆண்ட்ரேஷியம் இன்ஃபினிட்டிவ், கைனீசியம் இன்ஃபினிட்டிவ், அல்லது 2 to 5, கைனீசியம் 2 to 5 நமக்கு என்ன பண்ணலாம்னா இருக்கலாம். இதுதான் வந்து நமக்கு முக்கியமா கொடுத்திருக்கக்கூடியது. ரோசேசி பொறுத்த வரைக்கும் முக்கியமான பீசிஸ் அப்படின்னா ஆப்பிள், பைரஸ் மாலஸ், எதுல இருந்து உருவாகுனா தலாமஸ்ல இருந்து உருவாகக்கூடியது. சரிங்களா? அப்புறமேட்டு இதுல வேற என்ன பீசிஸ் வருது அப்படின்னா பிளாக்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, இது எல்லாமே இந்த ஃபேமிலியில வரக்கூடியதான். ஸோ ஒவ்வொன்றுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் இது கொடுத்துருக்கு, அதை பார்த்து வச்சுக்கலாம். இந்த ப்ரூனஸ் டொமஸ்டிக்கா வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இது மென்சுரேஷன் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்றாங்க. ருபெஸ் பிரிட்டிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிசென்ட்ரி அண்ட் ஊஃபிங் காஃப், வறட்டு இருமல், இந்த மாதிரி பிரச்சனைக்கு யூஸ் பண்றாங்க. எரியோபோட்ரியா ஜப்பானிகம், இது வந்து வாமிட்டிங், அதே மாதிரி தஸ்ட், இந்த தாகம் அதிகமா எடுக்குது, ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வுட்டை பொறுத்த வரைக்கும் சைடோனியா இண்டிகா, இது வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. சைடோனியா இண்டிகா. மீதியெல்லாம் அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அந்த பீசிஸோடைய ஃப்ளோரல் டயக்ராம். சரிங்களா? ஸோ ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க, டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதை பேசி கேட்கலாம். அடுத்து கம்பார்டேசி. அடுத்த ஃபேமிலி என்னன்னா கம்பார்டேசி. இது எந்த ஆர்டருக்கு கீழே வருதுன்னா மிர்டைல்ஸ் ஆர்டருக்குள்ள வருது. இது வந்து இந்தியன் அலமெண்ட் ஃபேமிலி. சரிங்களா? இது வந்து நமக்கு கம்பார்டேசி அப்படின்னா இந்தியன் அலமெண்ட் நினைப்பு வச்சுக்கோங்க. ஹேபிட் பொறுத்த வரைக்கும் மெயின்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளவர், கேலிக்ஸ், கொரெல்லா, ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா 4, 5 இருக்கு. இதுல மெயினா நீங்க படிக்கும்போது ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃப்ளோரல் ஃபார்முலாக்கு வந்துட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க எல்லாமே கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு தனியா அதுல நோட்ல வந்து எழுதி பார்த்துட்டு அதை வச்சு நீங்க வந்து இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அக்டினோமார்பிக், பைசெக்சுவல், கே 4 to 5, கொரல்லா 4, அதே மாதிரி இது ஃப்ரீயா இருக்கு. ஆண்ட்ரிஷி 5 to 5, 5 plus 5. கைனசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா நமக்கு இன்ஃபீரியர் ஓவரியா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒண்ணு மட்டும் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஃப்ளோரல் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈக்குவலாக தெரிஞ்சிடும். மெயினாக எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல என்ன வருது, ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. இல்லை அதே மாதிரி காமன் நேம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. இதுல பாருங்க அங்குசிஸ் லாட்டிஃபோலியா, இது வந்து பாத்தீங்கன்னா விங்கடு ஃப்ரூட். டெர்மினேலியா அர்ஜுனா, இது பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத் பார்க், மெக்கானிக்கல் வேல்யூ. கம்பார்டியம், லார்ஜ் woody climber. Quisqualis indica, rangoon creeper, the flower appearing first at weight are white but turning pink in the day break. சரிங்களா? இது ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்கு. ரங்கூன் கிரீப்பர் எதுன்னு கேட்பாங்க. குவிஸ்காலிஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியது ரங்கூன்
கிரீப்பர் இது கேட்பாங்க. எது ரங்கூன் கிரீப்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா பிஸ்காலிஸ் இண்டிகா. பிஸ்காலிஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியதான் ரங்கூன் கிரீப்பர். அடுத்து லைத்ரேசி. லைத்ரேசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா பொதுவாக நமக்கு வந்து பிஆர் ஆக்டினோமார்பிக் பைசெக்சுவல் கே வந்து 4 to 6 8 வரைக்கும் இருக்கு. இதுல பாருங்க எதுவுமே எல்லாமே தனிச்சு தான் காணப்படுது. கொரலா 4 5 8, ஆண்ட்ரிஷியம் 4 8 12, அதிகபட்சம் வந்து 1 2 to 6 வரைக்கும் என்ன பண்ணோம்னா நமக்கு இருக்கு. இதுல கொரலா மட்டும் நமக்கு கைனிஷியம் மட்டும்தான் ஃபியூஸ் ஆயிருக்கு, இது எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. ஸோ இது ஒரு கீவேர்டு, இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல எக்கனாமிக் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைத்ரேசியில வந்து நமக்கு டை முக்கியமான ஒன்று, மருதாணி. இது அடிக்கடி கேட்பாங்க எக்கனாமிக் இம்பார்ட்டன்ல. லாசோனியன் மெம்பர்ஸ், அதே மாதிரி கெய்ரோ வாட்டர், இதெல்லாம் முக்கியமா நமக்கு கேட்கக்கூடியது. இந்த டை ப்ரிப்பரேஷன் பார்த்துங்க. வேற இதுல கேட்கறதுக்கு அடுத்த ரூபியேசி வந்துருங்க. ரூபியேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா இதுல முக்கியமான பீசஸ் இந்த இக்ஸோரா வருங்க. இட்லி பூ அப்படின்னு சொல்லக்கூடியது இக்ஸோரா. அதுக்கப்புறம் இதுல மோஸ்ட்லி ஷ்ரப் கார்டோனியா இக்ஸோரா முசண்டா. ஹெமாலியா ட்ரீ பொறுத்த வரைக்கும் மொரிண்டா. இதுல வந்து நமக்கு காஃபி அராபிகா, காஃபி ஃபேமிலி. ஆக்சுவலா வந்து நமக்கு என்ன ஃபேமிலி அப்படின்னா காஃபி ஃபேமிலி. காஃபி மடார் ஃபேமிலின்னு கேட்பாங்க, காஃபி அல்லது மடார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஃபேமிலியில் வரக்கூடியதான். பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பெரட்டல் பிளாசன்டேஷன். ஃப்ரூட் வந்து பெர்ரி, ஃப்ரூட் வந்து பெர்ரி. அதே மாதிரி விங்குடு கேரக்டர் முக்கியமாக கேட்கலாம். பொதுவாக இதோட பேர் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் மடார் ஃபேமிலி அல்லது காஃபி ஃபேமிலி, இது கேட்டிருக்காங்க. இது வந்து பழைய சிலபஸ் யூஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து காஃபி ஃபேமிலி கொடுத்துருந்தாங்க, இது அப்படியே தூக்கி உள்ள கொடுத்துட்டாங்க இதை. அப்புறம் சின்கோனா அபிஸ்னாலிஸ் பல தடவை கேட்ட கொஸ்டின். இந்த மரப்பட்டையில இருந்து குயினைன் அப்படிங்கிற ஒரு பொருள் தயாரிப்பாங்க, இது மலேரியல் ஃபீவருக்கு எதிரான ஒரு மருந்து. ஸோ இது கேட்கலாம். அடுத்ததுல கேட்கக்கூடியது முக்கியமான பீசஸ் பார்த்து வச்சுங்க. காஃபி அராபிகா ஒன்று, சின்கோனா அபிஸ்னாலிஸ் மரப்பட்டை, அதுல இருந்து மலேரியா ஃபீவருக்கான குயினைன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கிறாங்க. இது கேட்க வாய்ப்புள்ளது. அடுத்தது இக்ஸோரா, இக்ஸோரா காக்சினியா இட்லி பூ, ரூபியா கார்டிஃபோலியா, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஃபேமிலியில் வரக்கூடியதுதான். ஸோ முசண்டாவுக்கு ஃப்ளோரல் ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. பிஆர் ஆக்டினோமார்பிக் பைசெக்சுவல் K5C A2 எல்லாமே பாருங்க. இது வந்து நமக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாங்கன்னா என்ன பேர் அப்படின்னா எபிபெட்டலஸ் ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிபெட்டலஸ் ஸ்டேமன், எபிபெட்டலஸ் ஸ்டேமன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அள்ளி ஒட்டிய மகரந்தம், தமிழ் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அள்ளி ஒட்டிய மகரந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து போரோஜினேசி ஃபேமிலி. அடுத்து என்ன ஃபேமிலி அப்படின்னா போரோஜினேசி ஃபேமிலி. போரோஜினேசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா பிளாசன்டேஷன் வந்து ஆக்சில் பிளாசன்டேஷன். இதுக்கான ஃபார்முலா கொடுக்க முட்டனா ஒரு நிமிஷம், இதுக்கான ஃப்ளோரல் ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க, எங்கேயோ மிஸ் ஆகி போச்சு.
ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு மீதி எல்லாம் காமன் தான். பிஆர் actinomorphic bisexual, அதுக்கப்புறமேட்டு K5ங்க, K5 பிராக்கெட் போட்டுக்குங்க, C5 அதுவும் பிராக்கெட்டு, ஆண்ட்ரீசியம் 5, கைனீசியம் 2. இது நோட் பண்ணி வச்சுங்க. போரோஜெனிசியை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளோரல் ஃபார்முலா. போரோஜெனிசிக்கு காமன் நேம் என்னன்னு கேட்பாங்க. போரேஜ் ஃபேமிலி அல்லது ஃபர்கெட் மீ நாட் பிளான்ட். இதுக்கு இன்னொரு பேரு ஃபர்கெட் நாட் மீ, என்னை மறந்து விடாதே அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஃபர்கெட் நாட் மீ. பிசிஸ் எது அப்படின்னா நமக்கு எது ஃபேமிலி எதுன்னா போரோஜெனேசி. ஃபர்கெட் நாட் மீ. சரி, எப்படி என்ன வச்சுக்கலாம், போற போக்குல என்ன மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கோங்க. போற போக்குல என்ன மறந்துடாத அப்படின்னா ஃபர்கெட் நாட் மீ, போற போக்குல என்ன மறந்துடாத. அடுத்தது கன்வால்வேசி, மார்னிங் க்ளோரி ஃபேமிலி. கன்வால்வேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா மார்னிங் க்ளோரி ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது காலையில மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு தாவரம், அந்த மாதிரி மீனிங் வரும். இதில் பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல நமக்கு ஆக்சல் பிளாசன்டேஷன், இதுல ஷ்ரப் வந்து பாத்தீங்கன்னா ஐப்போமியா, கிளம்பிங் அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போமியா பட்டாட்டஸ், இந்த சக்கரவள்ளி கிழங்கு, இதுலதான் நமக்கு. அடுத்து நமக்கு கேட்கக்கூடியது ஆண்ட்ரீசியம் கைனீசியம் பேஸ் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா பார்த்துக்குங்க. இதுல எபிபெட்டல் ஸ்டாமன் இருக்குதுங்க. இப்ப 2வது தடவையா நம்ம எபிபெட்டல் ஸ்டாமன் பார்க்கிறோம். ஸோ எந்தெந்த பீசிஸ்ல எபிபெட்டல் ஸ்டாமன் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிஆர் ஆக்டினோமார்பிக் பைசெக்சுவல், K5 5 ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இங்க கொரல்லா வந்து ஃபியூஸ் ஆயிருக்கு, ஆண்ட்ரீசியம் ஃப்ரீயா இருக்கு. பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா கொரல்லா ஃபியூஸ் ஆயிருக்கும், ஆண்ட்ரீசியம் எப்பயுமே தனியா தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்ட்ரீசியம் மட்டும் தனியா தான் இருக்கும். கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் 2 சுப்பீரியர் ஓவரி. இதுல இருக்கக்கூடியது முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலிஃபண்ட் கிளைம்பர். இது கேட்கலாம். அகேரியா நெர்வோசாங்கிறது எலிஃபண்ட் கிளைம்பர். இப்போமியா பால்மேட்டா இதுதான். ஸோ இதோட ஃபார்முலா இதுதான். அடுத்து பிக்னோனேசி. அடுத்த ஃபேமிலி என்ன அப்படின்னா பிக்னோனேசி. இது வந்து பர்சனல்ஸ் ஆர்டர்ல வரும். பிக்னோனேசியை பொறுத்த வரைக்கும் பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர்ல வரும். பிக்னோனியோட காமன் நேம் என்னன்னு கேட்பாங்க, ட்ரம்பட் வைன். இதோட பொதுவான பேர் என்ன அப்படின்னா ட்ரம்பட் வைன் சொல்லக்கூடியது. ட்ரம்பட் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதுல கேட்கக்கூடியது வேறு டிம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மில்லிங்டோனியா, இது முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் செபாட்டிக்ஸ் ஆன்டிபியூட்டிகா, இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ டை வந்து தயாரிப்பாங்க. கேனிஸை பொறுத்த வரைக்கும் மாக்சில் பிளாசன்டேஷன், இதுல வேற வந்து நான் இன்டர்ஸ்போன் சீடு. ஆண்ட்ரீசியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேமன் 4. காமன் ஃபேமிலி கிரசன்ஜூசியா ஜக்ரண்டா, இதான் ஜாக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, சக்கரண்டா. பிக்னோனியா வென்சுனேட்டா, மில்லிங்டோனியா ஆஸ்டனிஸ், டெக்குமடான்ஸ், இந்த தங்க அரளி செடி அந்த மாதிரி சொல்ற முடியாது, அத கார்டன் ஷ்ரப். அதே மாதிரி வெஸ்ட் இண்டியன் பாக்ஸ் ட்ரீ, டஃபோபியா. ஸோ இதோட ஃபார்முலா பிஆர். அதே மாதிரி நமக்கு வந்து
ஜைகோமார்பிக், பைசெக்சுவல், K5, C5 அதேதான் சேம். ஆனா இங்க என்ன அப்படின்னா ஒன்னா இருக்கு, ஒன்னு தச்சு காணப்படுது. கேனிஸ்ட பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல பைகார்புலரி, சுப்பீரியர் ஓவரி, இந்த தங்க அரளி இந்த செடி இது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு மஞ்சள் கலர்ல பூ வரும். அடுத்து நிக்டாஜெனேசி. நிக்டாஜெனேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதோட காமன் நேம் கேட்பாங்க. எதனா காமன் நேம் எல்லாம் முக்கியம். எல்லாத்தோட காமன் நேமும் நமக்கு முக்கியம். நிக்டாஜெனேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு காமன் நேம் கேட்டாங்கன்னா 4 o'clock பிளான்ட் வரும். ஆக்சுவலா நிக்டாஜெனேசி பொறுத்த வரைக்கும் 4 o'clock பிளான்ட், அந்திமந்தாரை சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து நமக்கு 4 o'clock பிளான்ட். 4 o'clock ஃபேமிலி நிக்டாஜெனேசி. நிக்டாஜெனேசி அப்படிங்கிறது என்னது? 4 o'clock பிளான்ட். இதை பார்த்து வச்சுப்போம். இது நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி நமக்கு வேற இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்புறம் இந்த லாமியேசி ஆர்டர்ல வரதுனால மின்ட், புதினா இது ஒரு பொதுவான ஒரு கேரக்டர். என்ன கேட்கலாம் அதுல? ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். ஆண்ட்ரிஷியம் பாருங்க, ஸ்டாமன் கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு? 2ல இருந்து 20 வரைக்கும் இருக்குங்கிறாங்க. இவ்வளவு ஸ்டாமன் இருக்கிறதுல அதிகமான ஸ்டாமன் இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கிறோம். இல்லைன்னா நியூமரஸ், ஆக்சுவலா பொதுவா நியூமரஸ் இல்லைன்னா 20 வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இதுல 2 to 20 சரிங்களா? பொதுவா நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இன்ஃபினிட்டிங்கிற வேர்டு கொடுத்துருந்தாங்க. ஆனா இங்க வந்து ஸ்பெசிபிக்கா 2 to 20 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது கேட்கலாம். ஆனா கார்புலரி பாருங்க ஒண்ணுதான், ஆனா ஃபியூஸ் ஆகல. இது தனிச்சு காணப்படுது. ஆண்ட்ரிஷியமும் தனிச்சு காணப்படுது, கார்பல்ஸும் தனியா காணப்படுது. இதுல மெடிசினல் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போயர்ஹேவியா, டெஃபுசா இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. வேற என்ன கேட்கலாம்? காமன் பிளான்ட் ஃபேமிலி அப்படின்னா மிராபிலிஸ் ஜலாபா, அந்திமந்தாரை, போயர்ஹேவியா டிஃபுசா, போகன்வில்லியா கிளாபுரா, பைசோனியா அக்வேட்டா. இதெல்லாம் பொதுவா நமக்கு என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய பீசஸ். இந்த அந்திமந்தாரை இதை பார்த்து வச்சுங்க. அடுத்து அரிஸ்டோலகேசியா. இது வந்துட்டு மல்டி ஓவலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு கீழே வரும் அரிஸ்டோலகேசியா. இதோட காமன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அரிஸ்டோலகேசியா பொறுத்த வரைக்கும் என்ன பேர் அப்படின்னா அரிஸ்டோலகேசியா. இது வந்து பர்த்வுட் ஃபேமிலி. அரிஸ்டோலகேசியா நமக்கு என்ன அப்படின்னா பர்த், BIRTH, பர்த்வுட் ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு பேர் என்னன்னா பர்த்வுட் ஃபேமிலி. இன்னொரு பேர் இருக்கு, அதாவது டுச்மேன் பைப். இதுக்கு பேரு டுச்மேன் பைப். டுச்மேன் பைப் அப்படின்னாலும் நமக்கு அரிஸ்டோலகேசியை பேஸ் பண்ணி வரக்கூடியதான். அப்ப இந்தியன் பர்த்வுட், கேலிகோ ஃபிளவர், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நமக்கு வந்து அரிஸ்டோலகேசி வரக்கூடியதான். பொதுவா வந்து எந்த ஒரு முக்கியமான கேரக்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட பொதுவான பேருக்கு கேட்பாங்க, அல்லது வந்து எதுக்கு கீழே வருது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஸ்டாமன் பாருங்க இதை விட அதிகம், அதாவது 6 to 20 பார்த்தோம். இதுல வந்து 36 வரைக்கும் இருக்கு. பீரியாந்த் கேரக்டர் இதுல வருது. இதுல பொறுத்த வரைக்கும் பீரியாந்த், ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், பீரியாந்துங்கிற கேரக்டர் வந்துருச்சு. ஃபார்முலா பாருங்க, நமக்கு பீரியாந்த் 3, ஆண்ட்ரிஷியம் தான் முக்கியமானதுங்க. 6 to 36 வரைக்கும் இருக்குங்க. கைனீஷியம் பாருங்க 6, நமக்கு வந்து இன்ஃபீரியர் ஓவரியா இருக்கு, ஆனா மொத்தம் 6 இருக்கு.
ஸோ இதுல வந்து கீவேர்டு என்ன அப்படின்னா 36 அப்படின்னு சொல்லக்கூடியதான் கீவேர்டு இருக்கிறதுல ரொம்ப அதிகமா இருக்கு. பொதுவான பேரும் கேட்பாங்க. பர்த்வர்ட் ஃபேமிலி, ட்விச்மேன் பை ஃபேமிலி, காலிசோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது. முக்கியமா இதுல இந்த அரிஸ்டாலகேசியா இண்டிகா இது கேட்பாங்க. இது பாம்பு பிடிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்துவாங்க இந்த தாவரத்தை. இது பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க இங்க தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஷேப்புக்கு தான் என்ன பேர் சொல்றாங்கன்னா ட்விச்மேன் பைப் அப்படிம்பாங்க. ஏன் ட்விச்மேன் பைப்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புகையிலாம் புகைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து ஒரு தன்னல் மாதிரி போட்டுருவாங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுல வந்து நமக்கு ஒரு சில டொபாக்கோ இருக்கு இல்லைங்களா, அந்த டொபாக்கோவுடைய அந்த தூளை என்ன பண்ணுவாங்கன்னா மேல போடுவாங்க. ஸோ அதை வந்து இவங்க வந்து உரியிற மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த டொபாக்கோவோட தூளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உரிவாங்க. ஸோ அதுக்கு தான் ட்விச்மேன் பைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பழங்காலத்துல நீங்க பழைய படமெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு, நீளமா ஒரு பைப்பு மாதிரி வரும். அந்த பைப்பை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உறிஞ்சு உறிஞ்சு புகட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பைப்பு ட்விச்மேன் பைப்பு. சரிங்களா, இது என்ன பேரு? ட்விச்மேன் பைப்பு. ஸோ எந்த ஃபேமிலியில வருது அப்படின்னா அரிஸ்டாலகேசியில வரக்கூடியது. அடுத்து ஆர்கிடேசி. அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா ஆர்கிடேசி. ஆர்கிடேசியில பொறுத்த வரைக்கும் பொதுவாக கேட்கக்கூடியது எண்டோஸ்பெர்ம் ஆப்சென்ட். சரிங்களா, இதுல என்ன கிடையாதுன்னா எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. மொத்தம் 3 ஃபேமிலியில வந்து எண்டோஸ்பெர்ம் வராதுங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்டோஸ்பெர்ம் ஆப்சென்ட் அப்படின்னு கேட்பாங்க நமக்கு. எண்டோஸ்பெர்ம் அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடிய திசுக்கள் எதுவுமே இருக்காது. அது என்னென்ன ஃபேமிலினா ஆர்கிடேசி மொத்தம் 3 பீசஸ் நோட் பண்ணிக்கங்க. ஒன்னு ஆர்கிடேசி, இன்னொன்னு வந்து போடோட்டமேசி. இன்னொரு பீசஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிராபேசி. இன்னொரு பீசஸ் டிராபேசி. இந்த மூணுலயுமே என்ன இருக்காது அப்படின்னா உங்களுக்கு இந்த எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்காது. பொதுவா ஆர்கிடேசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் தான் அதிகம். சாரி, இது ஆர்னமெண்டல் வேல்யூ தான் அதிகம். இது அழகுக்காக ஆக்சுவலா வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம். இது எதுக்காக வளர்த்துறாங்க அப்படின்னா அழகுக்காக வளர்த்தக்கூடிய ஒரு தாவரம். காமன் ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கிடேசியை பொறுத்த வரைக்கும் காமனா இது அழகுக்காக வளர்த்தக்கூடியது. அப்ப ஆர்கிடேசியோட காமன் நேம்னு கேட்பாங்க. ஆர்கிடேசி ஃபேமிலி தான், வேற எதுவும் ஸ்பெஷல் நேம் கொடுக்கல. பெரட்டல் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பெரட்டல் பிளாசன்டேஷன். அதே மாதிரி வெலமென்ட் டிஷ்யூ. இப்ப ஆர்கிட் பிளான்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து வாண்டா வந்துடும். இப்ப வாண்டா எதுல இருக்கு அப்படின்னா ஆர்கிடேசியில் இருக்கு. வெலமென் அப்படின்னு சொல்லக்கூடிய திசுக்கள் காணப்படும். இது என்ன பண்ணுன்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இதோடைய சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா பீரியன்ட்ங்கிற அமைப்பு இருக்கு. ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா BR, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜைகோமார்பிக், பைசெக்சுவல். பீரியாந்த் பொறுத்த வரைக்கும் 3+. ஆண்ட்ரிஷியம் வந்து பாத்தீங்கன்னா 1. கைனிஸ்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிஷியம் 1-2 வரைக்கும் இருக்கும். கைனிஸ்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா இன்ஃபீரியர் ஓவரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன். ட்ரைகார்புலரி. என்ன கார்புலரி அப்படின்னா ட்ரைகார்புலரி. இதுல இந்த வேனிலா ஃப்ராக்ரன்ஸ், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, வெண்ணிலா ஐஸ்கிரீம், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நறுமணம் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுல தான் தயாரிக்கிறாங்க.
வெனிலா ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் தான் நமக்கு வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்புறம் வேற இதுல முக்கியமானது கலோத்தியா வெரட்ரிஃபோலியா. இது வந்து இண்டிகோ ப்ளூ தயாரிக்கிறாங்க, டைஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. அடுத்து அரிகேசி. அரிகேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா பால்மே, பனை மரம், பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டுடைய தேசிய மரம் எது அப்படின்னா நமக்கு வந்து பனை மரம் தான். இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இது கேட்பாங்க. The palms gives evidence of the great age. சரிங்களா? நம்ம வந்து ஒரு ரொம்ப வருஷம் போக தேவையில்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனாலே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிராந்தி கடையெல்லாம் வரத்துக்கு முன்னாடி பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கல்லு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பனைமரத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது பண்ணிருக்காங்க. பனைமரத்தை எல்லாத்தையுமே பெரிய அளவுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பராமரிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பிராந்தி கடையெல்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட யூசஸ் இல்லாம போச்சு. ஏன்னா நமக்கு வந்து நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய சர்க்கரையை விட நமக்கு பனம் கருப்பட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. சரிங்களா? அவ்வளோ நல்லது. ஆனா நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ நம்ம பாரம்பரியமெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு சொல்ல போனோம். அதை சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில இருக்கும். இதுல முக்கியமா இருக்கிறது அரிக்கா காய்ச்சல், களிப்பாக்கு, கொட்டைப்பாக்கு. அரிக்கா காய்ச்சல் இருக்கக்கூடிய எண்டோஸ்போம் எதுன்னு கேட்பாங்க. அரிக்கா காய்ச்சல் இருக்கக்கூடிய எண்டோஸ்போம் ரூமினேட் எண்டோஸ்போம், அதாவது அரிக்கப்பட்ட எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆகும். இதுல ஃப்ளோர் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல வந்து ஹெர்மாப்ரோடைட் ஃப்ளவர் 3 டைப் ஆஃப் ஃப்ளவர் இருக்கு. மேல், ஃபீமேல், பைசெக்சுவல். இதுல பீரியாந்த் 3+3, ஆண்ட்ரிஷியம், கைனிஷியம் எல்லாமே இருக்கு. ஃபீமேல் ஃப்ளவர்னா நமக்கு வந்து ஆண்ட்ரிஷியம் வராது, கைனிஷியம் 3+3 இருக்கும். மேல் ஃப்ளவர்னா கைனிஷியம் வராது, ஆண்ட்ரிஷியம் 3+3 இருக்கும். இதுல முக்கியமான பீசஸ் கேட்பாங்க. பீட்ரூட் நட்டு, அது வந்து சுப்பாரினா களிப்பாக்கு, கொட்டைப்பாக்குன்னு சொல்றோம் இல்லையா அது. அதே மாதிரி போரிஸ் பிலிபிரிபரா, டோடி ஃபார்ம், பல்மோரா ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஈச்ச மரம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அது. கோக்கஸ் நியூசிபெரா, நரில், இது வந்து தேங்காய். இதெல்லாம் நமக்கு பொதுவாக கேட்கக்கூடியது. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் அதோட ஷாப்பு, இந்த சாறு இருக்குது இல்லையா, அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா டோடி அப்படிங்கிறது நம்ம தயாரிக்கிறாங்க. கல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. போனிக்ஸ் டாக்டிலிஃபெரா கஜர், அரிக்கா காய்ச்சி, சுப்பாரி. இதோட பேர் பாத்தீங்க சுப்பாரி, களிப்பாக்கு, கொட்டைப்பாக்கு, சுப்பாரி. இது ஹிந்தி நேம் கொடுத்திருக்காங்க. அடுத்து சைப்ரேசி. சைப்ரேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுல வருது அப்படின்னா க்ளூமி ஃப்ளோரே அப்படிங்கிறதுல வருது. மோனோகாட் பீசிஸ் ஆக்சுவலா இது. ஓகேங்களா? இதுல நமக்கு மெயினா ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் ஃபார்முலாவில் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடியது ஹெர்மாப்ரோடைட் ஃப்ளவர். இது வந்து நமக்கு பீரியாந்த் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைசெக்சுவல், பீரியாந்த் வந்து இது சைக்கோமார்பிக் கேரக்டர். பீரியாந்த் வந்து 0. ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 6 வரைக்கும். கைனிஷியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3. ஓகேங்களா? கைனிஷியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா 3 அரேஞ்ச் ஆயிருக்கு. இது கேட்கலாம். சுப்பீரியர் ஓவரி. ஓவரி என்ன ஓவரினா சுப்பீரியர் ஓவரி தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் பீசிஸ் வந்து சைப்ரஸ் ரோட்டண்டஸ், அதே மாதிரி எரிபோரியம் காமோசம், பைப்ரோஸ்டெலி, கலிங்கா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கக்கூடியது. சைப்ரஸ் எஸ்குலண்டா, இதோட கிழங்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயில் கண்டென்ட் இருக்கும், இதை சாப்பிடக்கூடியதை பயன்படுத்துறாங்க. எலியோசெரா டியூபரோசா, இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா எடிபிள். அதே மாதிரி காரிக்ஸ் தெர்சுனா, இது வந்து கேட்டில் பாய்சன், அதெல்லாம் சாப்பிடாதுன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் தனியா விலகி போய். இதோட காமன் நேம் என்னன்னு கேட்பாங்க நமக்கு. இதுல
பொதுவான பேர். சைப்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பேர். செட்ஜ் ஃபேமிலி, இதுக்கு பேர் வந்து செட்ஜ். சைப்ரஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா செட்ஜஸ் ஃபேமிலி, புனிதமான அப்படின்னு அர்த்தம். செட்ஜஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா புனிதமான அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வேற நமக்கு இங்கே கொடுத்துருக்கு பாரு, செட்ஜ் ஃபேமிலி. இங்க பொதுவாக நமக்கு என்ன அப்படின்னா செட்ஜ் ஃபேமிலி எதுன்னு கேட்டாங்க. காமன் நேம் பேஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால டயக்ராமேட்டிக் கொஸ்டின் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதாவது டயக்ராம்னா நீங்க அந்த ஃப்ளோரல் டயக்ராம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து வச்சுக்கணும். அதை என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததுல கேட்கக்கூடியதுல எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த அரோமேட்டிக் சென்டட் ஆயில் சைப்ரஸ் ஸ்டொலனிஃபரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அருகம்புல் வாசனை இருக்கக்கூடிய ஒரு சில சென்ட் மாதிரிலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தயாரிக்கிறாங்க. அப்புறம் யானை கோரை அப்படின்னு சொல்லுவாங்க, கோரப்புல் அந்த மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே இந்த ஃபேமிலியில வரக்கூடியதுதான். அடுத்து ஜிஞ்சிபிரேசி, ஜிஞ்சர். ஜிஞ்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மட்டன் இலை தண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா லான்சுலேட், லீனியர் அல்லது லான்சுலேட் அப்படி நீளமா என்ன பண்ணும் அப்படின்னா போகும். இந்த லான்சுலேட்டு லீப் ஷீத் அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த லீப் ஷீத்துங்கிற வார்த்தை வந்தாலே பொதுவாக மோனோகாட்டு தாவரத்துல எல்லாத்துலயுமே என்ன பண்ணோம்னா இந்த லீப் ஷீத் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அப்ப லீப் ஷீத்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரிஜினல் ஸ்டெம் இருக்காது. இப்போ நீங்க வாழை மரம்னா பாத்தீங்கன்னா அது ஒரிஜினல் ஸ்டெம் கிடையாது. அதை நீங்க உரிச்சிங்கன்னா அந்த விலையோட சேர்த்து தான் வரும். சரிங்களா? அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லீப் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பைக், ரெசிம் ஆர் பேனிக்கல் அமைப்பு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜைகோமார்பிக், பைசெக்சுவல், K3. இது வந்து நமக்கு எபிபெட்டலஸ் வருது. ஆனா ஆண்ட்ரிஷியம் ஒண்ணுதான் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. பாருங்க, பொதுவா இந்த எபிபெட்டலஸ் ஸ்டாமன் வந்தாலே ஆண்ட்ரிஷியம் ஃப்ரீயா தான் இருக்கு. கைனீஷியம் நமக்கு வந்து இன்ஃபீரியர் ஓவரி மொத்தம் 3. பொதுவா நம்ம சாப்பிடக்கூடியது இஞ்சி, குர்குமா, லங்கா, அப்புறம் ஏலக்காய் இதுல தான் வருங்க. இந்த குயின் ஆஃப் பீசிஸ் ஏலக்காய், குயின் ஆஃப் பீசிஸ் இதுல தான் வருது. மெடிசன் பொறுத்த வரைக்கும் இஞ்சி எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இஞ்சியை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பர்ஃபியூம் தான் இருக்கு சொல்ல போனோம். அதே மாதிரி நம்மளோட டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தை கியூர் பண்ணக்கூடியது. இதனால இஞ்சி வந்து ஒரு மிக ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இது. இப்ப எல்லாம் ஃபேமஸ் என்னது, இஞ்சி டீ இதெல்லாம் பண்றோம் இல்லையா? நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், கறி குழம்புன்னு வச்சாலே இஞ்சி வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? அது டைஜஸ்டிவ், அதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஏலக்காய் வாசனை தரக்கூடியது. சரிங்களா? ஒரு ஸ்மெல்லுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இது மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடியது. இதோட விதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடியது. காமன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அல்பைன் கேலங்கா, குர்குமா அமாடா, மஞ்சள் அதாவது மேங்கோ ஜிஞ்சர், கேஸ்டி ஸ்பீசிஸ், இது கிளாப்பா பல்லிப்பார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதான் இஞ்சி. இது எல்லாமே பொதுவாக நமக்கு வந்து கேட்கக்கூடியது. இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா இதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது கமென்சலேசி. அடுத்த ஃபேமிலி என்ன அப்படின்னா நமக்கு கமென்சலேசியோட காமன் நேம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இதோடைய காமன் நேம் ஸ்பைடர்வார்ட். ஸ்பைடர்வார்ட், காமன் ஸ்பைடர். இந்த ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவாரு, காமனா எல்லா பீப்புளுக்காகவும் சண்டை போடுவார் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க.
சரிங்களா? அதான் கமென்சிலேசி ஸ்பைடர்வுட் ஃபேமிலி. ஸ்டாமன் பொறுத்த வரைக்கும் 3+3+3 அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆக்சில் பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சில். லீஃப்ல வந்து என்ன வேரியேஷன் இருக்குன்னா பேரலல் வேரியேஷன். மோஸ்ட்லி மோனோகாட்னாலே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பேரலல் வேரியேஷன் தான் இருக்கும். எக்ஸப்ட் மோனோகாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலெக்ஸ்ல வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெட்டிகுலர் வேரியேஷன் இருக்கும். ஆனால் நமக்கு பொதுவாக ரெட்டிகுலர் வேரியேஷன் வந்து நமக்கு டைகாட் பிளான்ட்ல இருக்கும். கேலோபில்லத்துல மட்டும் பேரலல் வேரியேஷன் இருக்கும். அது நமக்கு வந்து ரெண்டும் மாற்றி வரும். அப்புறம் ட்ரெடாஸ்கான்ஷியா, இது ஒரு முக்கியமான பீசிஸ். இதில் இருக்கக்கூடிய ட்ரெடாஸ்கான்ஷியா, ஸ்பேத்லைக் பிராக்ட் இதெல்லாம் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒன்று. ஃபார்முலா பார்த்துக்குங்க. ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் சைக்கோமார்பிக், பைசெக்சுவல் 3a+3, கைனிஷி வந்து 3, எல்லாமே 3 தான். பீரியாந்து கேரக்டர் வந்து எல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா 3 தான் நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. மெடிசன் பொறுத்த வரைக்கும் கெமேலியனா ஓப்ளிகோவா, இது வந்து என்ன பண்றாங்கன்னா பாம்பு கடிக்கு மருந்தா இதை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் மொட்டானியா, அனலிமா, கெமலினா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெப்ரசி, நமக்கு அந்த தொழுநோய் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்துறாங்க. பார்த்துக்கணும். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பீசிஸ் கேமலினா பென்காலிசிஸ், இது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பீசிஸ் இதுல இருக்கக்கூடிய ஃபிளவர் என்னன்னா கிளிஸ்டோகேமஸ் ஃபிளவர், மூடிய மலர். எதுல இருக்கும் அப்படின்னா கெமலியா பென்காலிசிஸ். இதுதான். இது பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதா இருக்கும். அப்புறம் ட்ரெடாஸ்கான்ஷியா, முக்கியமான ஒரு பீசிஸ். ட்ரெடாஸ்கான்ஷியா ஸ்பைடர்வுட் ஃபேமிலி. ட்ரெடாஸ்கான்ஷியா இது கேட்கலாம். அடுத்தது பெடாலேசி. பெடாலேசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா காமன் நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெடாலேசியை பொறுத்த வரைக்கும் இது பெடாலேசி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல ஃப்ளவர் மாதிரி வரும். இது உண்மையிலே ஹைலி மெடிசனல் வேல்யூ தான். பாடி கூலிங் பண்றதுல வந்து முக்கியமா இது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இருக்கு. பெடாலேசி பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு, பெடாலேசி ஃபேமிலியில. பெடாலேசி இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து வயல் ஓரங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே அங்கங்க இருக்கும். மிஸ் சொல்லுங்க. அப்படியா? சரி, நீங்க அது என்னென்ன இல்லைன்னு சொல்லி எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு எப்படி மிஸ் ஆச்சு? இந்த ஃப்ளவர் தான். இதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அப்படியே வயல் ஓரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த பெடலேசியில வரக்கூடியது. இதெல்லாம் வந்து நமக்கு ஹைலி மெடிசனல் வேல்யூ. அந்த பாடியில் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் பண்றது, அதே மாதிரி நமக்கு வந்து இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கக்கூடிய ஒரு பேசிஸ். இதை பார்த்து வச்சுக்கலாம். இதுதான், இது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வயல் ஓரத்துல இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியில கழுவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உடம்புல வந்து தொடர்ந்து ஏற்படக்கூடிய தோல் அரிப்பு, வியர்க்குறலா வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வைத்தியமா நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து நமக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம ஒரு 2-3 மாசத்துக்கு, 1 மாசமா 2 மாசமா நினைக்கிறேன், தொடர்ந்து இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நல்லா அரைச்சி, இந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அரைச்சி தயிர்ல கலந்து குடிப்பாங்க. இது வந்து ஒரு மாசத்துக்கு குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில வந்து நமக்கு அந்த வியர்க்குரு மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி தோல் அலர்ஜி, இந்த மாதிரி நோய் எதுவுமே வராது. பாடி ரொம்ப கூலிங் ஆயிக்கும். ஆனா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள இதை சாப்பிடக்கூடாது. ஆனா இது பெடாலேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்கக்கூடியது. அடுத்தது ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சைக்கோமார்பிக், அதே மாதிரி நமக்கு வந்து பைசெக்சுவல் K5, அதே மாதிரி நமக்கு எபிபெட்டல் ஸ்டாமன். ஆண்ட்ரிஷியம் 2+2, கேனிஷியம் வந்து பார்த்தீங்கன்னா
சுப்பீரியர் ஓவரி அதே மாதிரி நமக்கு என்னன்னா 2 அரேஞ்ச் ஆயிருக்கு. பெடாலேசி பொறுத்த வரைக்கும் பார்த்து வச்சுங்க, நமக்கு கேட்பாங்க. பெடாலேசியோட காமன் நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா, பெடாலேசியோட காமன் நேம் இதுக்கு பேரு செசம் ஃபேமிலி. அப்ப எள்ளு செடி இந்த ஃபேமிலியில தான் வருது. எள்ளு செசம் ஃபேமிலி. எள்ளு எள்ளு தாவரம் எது அப்படின்னா இதுதான். நம்ம எள் எண்ணெய் சொல்ல போனா இது நம்மளோட பாரம்பரியமான எண்ணெய். கடலை எண்ணெயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருந்தா பயன்படுத்திட்டு இருக்கோம். ரொம்ப காலமாவே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது எது அப்படின்னா எள் எண்ணெய் தான். ஏன்னா இப்ப காஸ்ட்லி வைஸ் அதிகமாகி போச்சு, அவ்வளவுதான். பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சியல் பிளாசன்டேஷன். செசமம் இண்டிகம் எள்ளு செடி. இது ஃப்ளோரல் ஃபார்முலா பார்த்து கொரல்லா நமக்கு வந்து A+2+2 அதே மாதிரி கொரல்லா 2 கனிசி வந்து 2 நமக்கு வந்து சுப்பீரியர் ஓவரி. ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த